வணக்கம். நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா இந்த ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். நம்ம பிசினஸ் போற பாதை சரிதானா, இல்ல பாதைய மாத்தலாமா? இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுக்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். வாங்க, இந்த முக்கியமான முடிவை வெறும் மன உணர்வுல எடுக்காம எப்படி தரவுகளை வச்சு கணக்கு போட்டு எடுக்கிறதுன்னு விரிவா பார்க்கலாம். பிவட் பண்றதா இல்ல வேண்டாமா, இதுதான் இன்னைக்கு பல ஃபவுண்டர்ஸோட தூக்கத்தை கெடுக்கிற கேள்வி. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம விரும்பி பார்க்குற யூடியூப் கூட ஆரம்பத்துல ஒரு வீடியோ டேட்டிங் தளமாலாம் இருந்துச்சு. ஆனா அவங்க சரியான நேரத்துல தங்களோட பாதையை மாத்தினதால தான் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு பிளாட்ஃபார்மா வளர்ந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்க கம்பெனியோட தலைவிதியை மாத்தலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த முடிவை எனக்கு அப்படி தோணுச்சு அதான் செஞ்சேன்னு சொல்லி எடுக்கவே முடியாது. இது மனசு சொல்றத கேக்குற விஷயம் இல்ல, கணக்கு சொல்றத கேக்குற விஷயம். நம்மளோட ஆசை பாசம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையான டேட்டாவை வச்சு எடுக்க வேண்டிய ஒரு கணக்கிடப்பட்ட முடிவு இது. சரி, அந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த நிலைமைய நாம பிவட் குறுக்குச்சாலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடத்துல நின்னு கூகுள் மேப் இல்லாம எந்த பக்கம் போறதுன்னு முழிக்கிற மாதிரி உங்க கம்பெனியோட எதிர்காலம் நிச்சயம் இல்லாம நிக்கிற ஒரு முக்கியமான கட்டம் இது. இந்த குறுக்குச்சாலையில தான் ஒரு பக்கம் நீங்க பெத்த குழந்தை மாதிரி வளர்த்த உங்க ஐடியா மேல இருக்கிற காதலும், இன்னொரு பக்கம் மார்க்கெட் சொல்ற கசப்பான உண்மையும் நேருக்கு நேரா மோதுது. இந்த உணர்ச்சி போராட்டம் தான் இந்த முடிவை எடுக்கிறத இவ்ளோ கஷ்டமா மாத்துது. சரி, இந்த குழப்பமான சாலையிலிருந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு காம்பஸ் தேவை, ஒரு சரியான திசை காட்டி. அதைத்தான் நாம முடிவெடுக்கும் திசை காட்டி அப்படின்னு சொல்றோம். இது உங்களுக்கு வெளிச்சம் காட்டி சரியான வழியில கூட்டிட்டு போகும். நம்மளோட இந்த திசை காட்டி சரியா வேலை செய்யணும்னா 5 முக்கியமான விஷயங்களை நாம அளவிடணும். முதல்ல, கஸ்டமர்ஸ் உண்மையிலே இதுக்கு ரெடியா இருக்காங்களா? 2வது, நாம செய்ய போற புது விஷயத்துல காசு பார்க்க முடியுமா? 3வது, பிசினஸ வேகமா வளர்க்க முடியுமா? 4வது, இது நம்ம கம்பெனியோட நோக்கத்தோட பொருந்தி போகுதா? கடைசியா, இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு? இந்த 5 விஷயம்தான் நம்மளோட வழிகாட்டி. இப்போ இந்த ஒரு பெரிய பில்டிங்க்கும் சில தூண்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஒரு வெற்றிகரமான பிசினஸ்க்கும் 3 மிக முக்கியமான தூண்கள் இருக்கு. அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த 3 சரியா இருந்தா உங்க பிசினஸ் ரொம்பவே பலமா இருக்கும். முதல் தூண், வாடிக்கையாளர் தேவை. நாம ஒரு சூப்பரான பொருளை உருவாக்கலாம், ஆனா அதை வாங்க ஆள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க, உங்க புது ஐடியாவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கா? மக்கள் இதுக்காக பணம் செலவு பண்ண தயாரா இருக்காங்களா? அவங்களோட எந்த பெரிய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுக்கறீங்க? இந்த கேள்விகளுக்கு நம்ம கிட்ட தெளிவான பதில் இருந்தே ஆகணும். 2வது தூண், லாபம். இதுதான் உங்க தொழிலோட இன்ஜின் மாதிரி. ஐடியா எவ்ளோ பிரமாதமா இருந்தாலும் சரி, கடைசில லாபம் வரலனா கம்பெனியை நடத்த முடியாது. ரொம்ப சிம்பிள். இந்த தூண் தான் உங்க ஐடியா ஒரு நல்ல பிசினஸா மாறுமா இல்லையான்னு தீர்மானிக்க போகுது. இந்த லாபத்தை கணிக்க சில முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு புது கஸ்டமரை உள்ள கொண்டு வர நமக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த கஸ்டமர் மூலமா நமக்கு நீண்ட காலத்துல 500 ரூபாய் வருமானம் வருதுன்னா சூப்பர். ஆனா செலவு 100, வரது 50 ரூபான்னா அங்கே பிரச்சனை ஆரம்பம். நாம செலவு செஞ்ச பணத்தை எவ்வளவு சீக்கிரம் திரும்ப சம்பாதிக்கிறோன்னு பார்க்கணும். இதுதான் உங்க புது வழியோட பொருளாதார வலிமையை தெளிவா காட்டும். 3வது தூண், வளர்ச்சித்திறன், அதாவது ஸ்கேலபிலிட்டி. இதை சோதிக்க ஒரு சிம்பிளான 10 மடங்கு சோதனை செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா நாளைக்கே 1000 கஸ்டமர்ஸ் வந்தா உங்க சிஸ்டம் தாங்குமா? உங்க டீம் திணறி போவாங்களாம். செலவுகள் ராக்கெட் மாதிரி எகிராம பிசினஸ சுலபமா பல மடங்கு பெருசாக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, அந்த 3 முக்கியமான தூண்களையும் பார்த்துட்டோம். ஆனா கதை இதோட முடியல. அடுத்ததா, இந்த புதிய திசை மாற்றம் உங்க நிறுவனத்தோட டிஎன்ஏவோட எப்படி பொருந்தது? இதுல என்னென்ன ஆபாயங்கள் ஒழிஞ்சிருக்கணும் நாம கவனிக்கணும். நாம எடுக்க போற புது வழி நம்ம கம்பெனியோட நீண்ட கால லட்சியத்தோட ஒன்றி போகுதா? நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற திறமைகளை இதை பயன்படுத்துதா, இல்ல நம்ம ஒண்ணுமே தெரியாத ஒரு புது களத்துல குதிக்க போறோமா? நம்ம பிராண்ட் பேரை இது வளர்க்குமா, இல்ல இன்னும் குழப்புமா? இதெல்லாம் யோசிக்கிறது ரொம்பவே முக்கியம். கடைசியா, ரிஸ்க். சரி, இந்த மாற்றத்தை செய்ய நம்ம கிட்ட போதுமான பணம் இருக்கா? ஒருவேளை மக்கள் நம்ம புது ஐடியாவை ஏத்துக்கலைன்னா என்ன பண்றது? நம்மால சொன்னபடி டெலிவர் பண்ண முடியுமா? டெக்னாலஜி லெவல்ல ஏதாவது சொதப்பிடுச்சா என்னாகும்? சட்ட ரீதியா ஏதாவது சிக்கல்கள் வருமா? இப்படி எல்லா கோணத்திலையும் இடர்களை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தயாராகணும். இப்போ நாம சேகரிச்ச எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான, உறுதியான முடிவை எடுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த இறுதி தருணம்.
இதுக்காக நாம ஒரு மதிப்பெண் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம். இதுல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியாது இல்லையா? அதனால எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கறோம். பாருங்க, வாடிக்கையாளர் தேவையும் லாபமும் தான் இங்க கிங். அதனால தான் அதுக்கு மட்டும் 35% 30% இவ்ளோ பெரிய பங்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டும் இல்லாம எந்த பிசினஸும் கிடையாது. இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்ட பிறகு நமக்கு ஃபைனலா இப்படி ஒரு ஒட்டுமொத்த மதிப்பெண் கிடைக்கும். உதாரணத்துக்கு 100க்கு 82. இந்த ஒரு நம்பர் நம்ம இவ்ளோ நேரம் பண்ண அனாலிசிஸோட மொத்த சாராம்சம். இந்த நம்பரை வச்சு என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வர ஸ்கோர் நல்ல ஹையா இருந்தா அது தைரியமா பிவிட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ஒரு பச்சைக்கொடி. ஒருவேளை ஸ்கோர் குறைவா இருந்தா அவசரப்படாதீங்க, இப்போ இருக்கிற பாதையிலேயே சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு பயணத்தை தொடரலான்னு அர்த்தம். இது நமக்கு ஒரு நேரடியான வழிகாட்டுதல். அப்போ இந்த முழு பகுப்பாய்வும் உங்களை இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கிட்ட தான் கொண்டு வந்து நிறுத்தும். வாடிக்கையாளர் தேவை, லாபம் மற்றும் வளர்ச்சி திறன் ஆகிய அளவீடுகள் ஒரு பெரிய திசை மாற்றத்தை நியாயப்படுத்துதா, அல்லது உங்க டீம் இப்போ இருக்கிற பாதையிலேயே இன்னும் கவனமா வேலை செஞ்சு அதை செம்மைப்படுத்தணுமா? இந்த ஒரு கேள்விய நீங்க உங்க பிசினஸ்க்கும் பொருத்தி பாருங்க. உங்களுக்கான விடை நிச்சயம் உங்க டேட்டால தான் இருக்கு.